அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சமீபத்தில் மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அநீதியான அறிவிப்பு, அநியாயமான ஒரு அறிவிப்பு வந்திருப்பதை நம்ம எல்லாரும் பார்க்குறோம். முஸ்லிம்களுக்கு ஏற்கனவே அங்கே இருந்த இடஒதுக்கீடு பிஜேபி கவர்மெண்ட்னால அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்குது. ஒரே நாளில் நினைச்சிட்டாங்க, அதை ரத்து செய்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இது முஸ்லிம்களுக்கு நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு கொடுமை, ஒரு அக்கிரமம் என்று எல்லாரும் நம்ம கண்டிக்க வேண்டிய நிலைமையில இருக்கணும். ஏன்னா இந்த இடஒதுக்கீடுலாம் பத்தாது. அங்க இருக்கிற முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை கணக்கு பண்ணும் பொழுது, இந்திய அளவுலையும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை கணக்கு பண்ணும் பொழுது, இடஒதுக்கீடு இல்லாத கல்வி, வேலைவாய்ப்புல, அரசியல் அதிகாரத்துல எந்த பங்கு இல்லாத நிலைமையில முஸ்லிம்கள் கடைக்கோடியில் இருக்கணும். இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டுடைய விடுதலைக்காக தங்களுடைய இரத்தத்தை சிந்திய நம்முடைய முன்னோர்கள் இரத்தத்தை சிந்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள். இன்னமும் இஸ்லாமிய சமுதாயம் இந்தியாவுல எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அள்ளி கொடுப்பதுல முதல் சமுதாயமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் இரண்டாம் தார குடிமக்களாக, மூன்றாம் தார குடிமக்களாக நடத்தப்படுவதை நம்ம என்ன செய்ய முடியாது, அதை ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கடுமையான கண்டனத்திற்குரிய ஒரு காரியம். கடுமையாக எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து எதிர்க்கணும். இவர்கள் உண்மையில் இந்த நாட்டு முஸ்லிம்களை வைத்து அரசியல் பண்ணுகிறார்களே தவிர, இந்த நாட்டுடைய வளர்ச்சியில இவர்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா? இந்த நாட்டை உலக அளவுல ஒரு கண்ணியமான அளவு வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, உலகமா காரி துப்பக்கூடிய காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்தியாவுல எத்தனை பேர் எத்தனை விதமான கண்டுபிடிப்புகளை இந்தியா உலகம் முழுக்க உள்ள மக்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு எவ்வளவு கண்டுபிடிப்புகளை இந்திய மக்கள் கொடுத்துக்கிறாங்க, என் தமிழ்நாட்டிலே கொடுத்துக்கிறாங்க. அப்படி எல்லாம் இருக்கும்போது என்ன செய்யறாங்க, சமீபத்துல டெல்லியில ஒரு மாநாடு நடைபெறுகிறது. ஏஐ உச்சி மாநாடு என்று செய்யறாங்க. இந்த நவீன ஏஐ தொழில்நுட்பம் இருக்கா இல்லையா, இதன் மூலமாக உள்ள ஒரு காட்சி பொருளாக வைத்து, இதெல்லாம் ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அதை ஒரு காட்சி பொருளாக வைத்து ஒரு மாநாடு நடக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்யறாங்க, பெரும் பெரும் விஞ்ஞானிகள் வர்றாங்க, அதுல அரசு துறையில உள்ளவர்கள் வருகிறார்கள். எல்லாரும் வந்த நேரத்துல ஒரு நாயை காட்டுறாங்க. இந்த நாயை நாங்க நினைஞ்சுருவோம், இதை நாங்க தான் நினைஞ்சோம், ஏஐ நாய் என்று ஒரு நாயை காட்டுறாங்க. இது எங்களுடைய நாய், ரோபோ நாயை என்ன செய்யறாங்க, இது எங்களுடைய நாய், நாங்க கண்டுபிடிச்சது என்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி, கல்கோடியா என்ற ஒரு யூனிவர்சிட்டி சார்பான செய்யறாங்க. ஒரு புரொஃபசர் அம்மாவே ரொம்ப பெருமையாக பேசுகிறார்கள். கடைசியில பார்த்தா இன்னும் சொல்ல போனா அந்த மாநாட்டுக்கு மக்கள் வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது. இப்போ 4-5 கிலோமீட்டர் தாண்டி வர்றான். அவனுக்கு உள்ள வந்தா எந்த விதமான தண்ணி வசதி இல்லை, கழிவற வசதி இல்லை. உலகத்திலே ரொம்ப கேவலமாக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு என்று அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மக்கள்லாம் சொல்கிறார்கள். அப்ப எல்லாரும் வரக்கூடிய அந்த இடத்துல ஒரு ரோபோ நாயை நாங்க தான் கண்டுபிடிச்சோம்னு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற வகையில இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ பொருள்கள் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு தெரிஞ்சாரு, வாக்காளர் அந்த விண்ணப்பம் ஃபில்அப் பண்ணும் பொழுது அதை எப்படி 1 மாசத்துல செய்யறது என்று எல்லாரும் திணறி கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த தௌஹீத் கொள்கையை சேர்ந்த ஒரு சௌரர் அப்பாஸ் என்ற ஒரு சௌரர் கூட நினைஞ்சாரு. அதுக்காக வேண்டி ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அதை உண்டாக்கி என்ன செய்யறாரு, அவரு தமிழக அரசாங்கத்துக்கு அதை கொண்டு போறாரு. அதை இதெல்லாம் கொண்டு போகலாம். ஒரு இந்தியாவுல அப்துல் கலாம் போன்ற விஞ்ஞானிகள் இருந்த இந்த நாட்டில் எதை கொண்டு போய் காட்டுறாங்க, சீனா தயாரிப்பு கொண்டு போய் காட்டுறாங்க. சீனாக்காரன் காரி துப்புறோம், அப்படி நாங்க கண்டுபிடிச்சது. அது ஆன்லைன்ல அதெல்லாம் கிடைக்குது. ஆன்லைன்ல ரோபோ நாய் தேவைன்னு சொன்ன செய்யலாம், சில லட்சங்கள் அனுப்பினால வாங்கி கொள்ளலாம். அந்த மாதிரி சீனாக்காரன் தயாரிச்சு விற்பனைக்கு வெளிவந்து விட்ட ஒரு நாயை காட்டி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எல்லாரும் விவரம் இல்லாம இவங்கிற மாதிரி இருப்பாங்க நினைச்சுக்கிறாங்க. இந்த சங்கிய கூட்டங்கள் எப்படி இருக்கிறார்களோ இப்படித்தான் உலகத்துல எல்லாரும் இருப்பாங்க நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு உலகமே என்ன செய்யறாங்க, பார்த்து காரி துப்புகிறார்கள். அதே மாதிரி ஒருத்தனை செய்யறான், ஒரு ட்ரோன் ஒன்று நாங்க செஞ்சிருக்கிறோம் இப்படின்னு கொண்டு வர்றோம். அது பார்த்தா தர்மாகோல்ல சுத்தி இருக்கு. தர்மாகோலால் தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரோன் என்ன செய்யறான், ட்ரோன் கொண்டு காட்டுறாங்க. அதை கயரெல்லாம் வச்சு கட்டி அதை ஒரு மாதிரி ஒழுங்கான ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தா கூட அழகா செஞ்சிடும். இவங்க என்ன செய்யறாங்க, உலகத்துல உள்ள எல்லா அறிவாளிகளும் கூடக்கூடிய ஒரு இடத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய கேவலத்தை தரக்கூடிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். இதை எல்லா மதத்தவர்களும் என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். இவர்கள் இந்த இந்தியாவை ஆண்டால், வரக்கூடிய தேர்தலில் இவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவை எவ்வளவு பெரிய தலைகுனிவுக்கு ஆளாக்குவார்கள், எவ்வளவு பெரிய ஒரு மூடர்களாக, முட்டாள்களாக இவர்கள் இருக்கிறார்கள். வளர்ச்சி அடைந்தவர்களை, பல பொருள்களை கண்டுபிடித்தவர்களை அறிமுகப்படுத்தாம, அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தாம இப்படி அடுத்தவர்கள்ட்ட கடன் வாங்கி பெருமைப்படக்கூடிய ஒரு நிலைமையை இவர்கள்ட்ட பார்க்கிறோம். இந்த பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. மதத்தை வைத்துதான் இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் தவிர ஆட்சி நடத்துவதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் என்பதை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.